Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ சீஸ் பால் பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த சீஸ் பால் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், பைண்டிங்காக கார்ன்ஃப்ளோர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் தோலை எடுத்துடுறேன். தோலை உரிச்சுக்கலாம். இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோட கார்ன்ஃப்ளோர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பாலா. இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இது ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த மிக்சிங். நான் வந்து சீஸை நல்லா க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இது செடார் சீஸு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன உருண்டையை நம்ம நடுவில் சென்டரில் நம்ம இந்த சீஸை வைக்க போகிறோம். சீஸ் வந்து வெளியே தெரியாதபடி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் எண்ணெயில் பொரிக்கும்போது சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் மிக்சிங்கில் அதை டிப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 hours போல் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். 2 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் உடனே நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் 2 hour போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ரொம்ப கிறிஸ்பியான சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.